குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் சகோதரர்களே, தம்பிமார்களே, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். பிரதர்ஸ், இப்போ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது ஜாப் ஒன்று தரேன். லாத்வியா, யூரோப், இது ஷெங்கனில் தான் வருது. ஷெங்கன் கண்ட்ரி, லித்துவானியாவுக்கு பக்கத்தில் இருக்குது. ஓகே, இங்கே இந்த நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனியில் ட்ரக் டிரைவர்ஸ் வாண்டட். இதே கம்பெனியில் வேர் ஹவுஸ் ஒர்க்கர்ஸும் வந்திருக்கு. அதை அடுத்த வீடியோவில் தரேன். இது ஒன்லி ஃபார் ட்ரக் டிரைவர்ஸ். எங்கிட்ட கொஞ்ச நாளாக டிரைவர்ஸ் வேக்கன்சியே இல்லை. ஸோ லாஜிஸ்டிக்கில் யூரோப்பியன் கண்ட்ரி ட்ரக் டிரைவர்ஸ்க்கு போனால் நல்ல சேலரி. அதை பற்றி உங்களுக்கு நான் கொஞ்சம் சொல்கிறேன். அப்போ என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸில் இல்லைனா என்னுடைய பழைய கேண்டிடேட்ஸு நான் இதில் மாற்றி போடுறேன். இதில் ஈஸியாக ஜாப் எடுத்துடலாம். ப்ராசஸ் கொஞ்சம் ஈஸி தான். ஓகே, லாத்வியா எங்கே இருக்குன்னா லித்துவானியாவுக்கும் ஈஸ்டோனியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில். ஓகே, ரஷ்யா பார்டருக்கும் லாத்வியாவுக்கும் எந்த சண்டையும் இல்லை. ஓகே, இதில் எடுக்க டிரைவர்ஸ் இன்டர்நேஷ்னல் டிரைவர்ஸ், அதாவது லாத்வியாக்குலேயும் வண்டி ஓட்டணும். ஓகே, லாத்வியா விட்டு பக்கத்து நாடாக ஈஸ்டோனியாவோ லித்துவானியாவோ ரஷ்யாவோ இவங்க சரக்கு போவாங்க. ஏன்னா லாத்வியாவில் ஹார்பர் இருக்குது. இங்கே நிறைய இம்போர்ட் கண்டெய்னர்ஸ் வரும். இதை கேரி பண்ணி போகிறாங்க. அதனால் லாங் ட்ரக் டிரைவர்ஸ் ஓட்டக்கூடியவங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே வேலை பார்த்தீங்கன்னா லாங் ட்ரக் ஓட்டியிருப்பாங்க. அதாவது ஹெவி வெஹிக்கிள் 14 வீல் வண்டிகள், அது இதில் ஓட்டலாம். ஓகே, ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில். ஸோ லாத்வியா இதெல்லாம் அங்கே உள்ள இம்பார்ட்டன்ட் சர்ச்சஸும் மற்ற நிறைய பில்டிங்களும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த ஜாபை பாருங்கள். இதில் 20 பேர் நான் எடுக்கிறேன்னா அங்கே நிறைய பேர் தேவை தான் இருக்குது. அது மோர் தென் 200 பீப்புள் ஒர்க்கிங். ஓகே, இது ஏஜ் 50க்கு கீழே இருக்கலாம். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும். ECNR PP. ஓகே, ஸோ எதுக்குன்னா இங்கிலீஷ் மஸ்ட்டு. இங்கேருந்து வேறு கண்ட்ரி போனால் இங்கிலீஷ், இல்லைன்னா ரஷ்யன் லாங்குவேஜ் இருந்தாலும் நல்லது தான். அப்போ இங்கிலீஷ் ஆவரேஜ் எதுக்காக நான் சொல்லணும்னா CV செலெக்ஷன் தான். ஆனால் டெலிஃபோன் போட்டு அவங்க பேசினான்னு வச்சுக்கலாம், நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகே, அப்போ பேசிக் என்ன கேள்வி கேட்பாங்க இதை பற்றி தான். அப்போ நம்ம டாக்குமெண்ட் வைக்கும் பொழுதே இங்கேருந்து எல்லாம் கொடுக்கும்போதே அவங்க செலக்ட் ஆனால் நமக்கு செலக்ட் சொல்லுவாங்க. ஓகே, ப்ராசஸ் போகிறதுக்கு அது மோஸ்ட்லி பண்ணிடலாம். இப்போ நான் பார்த்தே பேசிட்டோம்னா உங்கள் பேப்பரெல்லாம் பார்த்தாச்சுன்னா சொல்லிடுவேன் இதுக்கு பண்ணிடலாம், இதுக்கு பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 2200, மேக்ஸிமம் 2500. ஓகே, ப்ளஸ் அதில் ஃப்ரீ ஃபுட் இருக்குது, அக்காமடேஷன் இருக்குது. அப்போது இதில் ட்ரிப் அலவன்ஸ் வேறு இருக்குதான். இப்போ இங்கேருந்து இந்தியாவிலேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் லைசன்ஸ் இல்லைதோ இல்லை ஒரு கல்ஃப் லைசன்ஸை வச்சோ நம்ம போகிறோம், வேலிடாக இருக்கட்டும். ஓகே, ஸோ இங்கேருந்து ஏறி போனால் அங்கே போய் இறங்கி அங்கேயும் ட்ரைனிங் ஸ்கூல் போய் லேர்னிங் போட்டு அதை எடுக்கணும். அது வரைக்கும் ஏதாவது பேசிக் இந்த உள்ளுக்குள்ளே ஓட்டுறது வண்டிகள் தருவாங்களாம். இன்டர்நேஷ்னல் பார்டர் கிராஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த லாத்வியா நாட்டோட லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் கிராஸ் பண்ணணும். அது வரைக்கும் லோக்கல் வண்டி ட்ரிப் பண்ணலாம். ஓகே, இது ப்ராசஸ் 2-2.5-3 மாதம் ஆகுது. இனிஷியலி CV செலெக்ஷனாக இருந்தால் கூட வீடியோ காலில் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுதான் இந்த ப்ரொசீஜர். இதுக்கு டிரைவர்ஸ் நான் போவேன், எனக்கு இது நல்ல செட் ஆகும். ஏன்னா சேலரி நல்ல சேலரி தான். லாஜிஸ்டிக் கம்பெனினாலே நல்ல சேலரி 2000க்கு மேலே தான் இருக்கும். சரியா, அதனால் இது போயிட்டா கிடைச்சிட்டா நம்ம நல்லபடியாக போயிடலாம். ஓகே, ஸோ இதுக்கு விருப்பப்பட்டவங்க பாஸ்போர்ட் ஃப்ரண்ட் பேக் ஸ்கேன் பண்ணுங்கள், மொத்த PDF அனுப்புங்க. நாங்கள் பார்த்து எது வேணும் எது வேண்டாங்கிறத மேலே அனுப்பி எடுத்துக்குவோம். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி தெளிவு பண்ணிக்கோங்க. ரேட்டெல்லாம் சொல்கிறேன். நிறைய இடத்துல ரேட்டு சொன்னால் அதுக்கு சரியாக வரல. நீங்கள் பேசுங்க, அதில் நான் சொல்கிறேன் ப்ரொசீஜர் என்ன. யூரோப்பியன் கண்ட்ரி அட்வான்ஸ் இருக்குது. இது பெரிய அட்வான்ஸில் ஒரு சின்ன அட்வான்ஸ் தான். ஏன்னா மேலே மினிமம் 300-500 அட்வான்ஸ் கொடுக்காம கூட அவங்க ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. ஓகே, ஆனால் இது கண்டிப்பாக ஒரு மினிமம் ஒரு 10-15 டிரைவருக்காவது ஒரு விசா கிடைக்கும். லாத்வியா பொறுத்த வரைக்கும் இங்கே எம்பாசி அப்பாயின்மெண்ட் அவங்களே வாங்கி கொடுத்துட்றாங்க. விசா அடிக்கிறதுல ரிஜெக்ஷன் 99% விசா அடித்து வந்துடுது. அதனால் தைரியமாக இருக்கலாம். ஓகே, எனக்கு கால் பண்ணுங்கள், நம்ம வேறு டிஸ்கஸ் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.